சரி, அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சுங்க. இன்னும் இங்கேருந்து 15 கிலோமீட்டர். வண்டி இந்த இடத்துல லைட்டு வெளியே கட்டிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க. கொஞ்சம் தூரம் கழித்து போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். செம்மையாக இருக்குது இந்த ஓட்டத்துக்கு. உனக்கு இந்த பைக்குமே இந்த வண்டியே பிடிக்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. எனக்கு இந்த வண்டியை பிடிக்கும். அதை விட இன்னொரு வண்டி எனக்கு நல்லாவே பிடிக்கும். அந்த வண்டி பாருங்கள், கீழே கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வண்டி எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. வண்டி எங்கே போனாலும் நான் அப்படி பார்ப்பேன் இந்த வண்டியை. எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த வண்டி எனக்கு பிடிக்குன்னு. ஆனால் அது இருக்கிறது டைம் வேணும், காசு இல்லைங்கள. இந்த வண்டியே நம்ம போகலாம், ட்ராவல் நல்லா தான் இருக்குது இந்த வண்டியே. ஆனால் என்ன, ரொம்ப தூரத்துக்கு இந்த வண்டியில் போகவும் முடியாது. மலை ஒவ்வொரு மலையில் யாரும் விடுவாங்க, ஒவ்வொரு மலையில் யாரும் விட மாட்டாங்க. அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடியில் எதுவும் இல்லை, எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். ஆனால் அந்த வண்டியில் எல்லாமே செம்மையாக இருக்குங்க. மைலேஜ் 55 சிசி வந்து சிசி தெரியல. ஆனால் அந்த வண்டி எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. இமாலயன் மாதிரியே இருக்குது அந்த வண்டி. இந்த மாதிரி நிலனா நேரத்தை வரப்பட்டு செம்மையாக இருக்குது, கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குதுங்க, நல்லா இருக்குது. லாரி என்ன முன்னாடி போடாது, இவர் ஓவர்டேக்கும் எடுக்க முடியாது. ட்ரை பண்ணலாம், டாக்டர் என்ன வராங்க. அடுத்த டைம் சைடில் 2 பேக் வாங்கிக்கலாங்க. இந்த லக்கேஜை 10ல், இந்த பேக்கே 10ல். அடுத்த டைம் சைடில் 2 பேக் வாங்கி மொத்தம் 3 பேக் வச்சுக்கலாம் வண்டியில். ஏன்னா இந்த பேக் ஃபுல்லாகவே அடைச்சிருச்சு, ஃபுல்லாக நம்பிடுச்சு, எதுவுமே வைக்க முடியல. அந்த மாதிரி இருக்குது, வாங்கவும் முடியாது எதுவுமே, அந்த மாதிரி இருக்குதுங்க. அதெல்லாம் மற்ற பேக்கையும் தூக்கவும் முடியல. அதனால தான் அவங்ககிட்ட பஸ்ஸில் கொடுத்து அனுப்பிட்டேன். நம்ம வண்டியை ஸ்லோவாக போய் ஓவர்டேக் கிடைக்கும் போய் வரைவேன். அதை தப்பிச்சிட்டோம். அடுத்த ட்ரிப் எப்படியும் ஒரு 5 days 6 days தான் பிளான் பண்ணணும். அந்த அளவுக்கு பண்ணிடலாங்க. இந்த எபிசோட்லேயே மழை ஏறிடுமான்னு கேட்டால் தெரியலைங்க, பார்க்கலாம், ஏற முடியுமான்னு பார்க்கலாம். மேலே போயிட்டு ஒரே நாளைக்கு இறங்கிங்கன்னு கேட்டாங்க, இல்லை 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு இறங்கலாங்க. அங்கே அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இறங்கலாம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மேலே ஒரு பிளேஸ் இருக்குது, பாப்பி ஹில்ஸ்னு. அங்கே போய் விசிட் பண்ணலாங்க. அந்த இடம் எப்போ இருக்குதுன்னு பாருங்கள், சுற்றி பாருங்கள், பனி மூட்டை எப்போ இருக்குதுன்னு. ஆனால் இந்த இடம் செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக போக ஜில்லுன்னு இருக்குதுங்க இடமெல்லாம், நல்லா இருக்குது. சைடு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம், இது வேணால் அவனு திரும்பிக்குது. ஸ்கூட்டிலாம் வேக வேகமாக இருக்குதுங்க. அவள் ரீசெண்டாக கொல்லிமலைக்கு போயிட்டு வந்தோம்ல, நானும் என் தம்பி தான் போனோம். ஆனால் வேக வேகமாக வண்டி இழுத்துருச்சுங்க, எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல அந்த வண்டியை. அழகாக வண்டி ஏறிடுச்சு. பைக்கும் அதே மாதிரி தாங்க. பைக் எப்படியும் 2nd gear 3rd gear மேலே எடுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வண்டிக்கு எதுவுமே கிடையாதுங்களா, அப்படியே முடுக்க அது படுக்கு போயிட்டு இருக்குதுங்க, ஒரே லெவலாக போயிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, லக்கேஜை கொண்டு போகிறாங்க, சாஞ்சிருக்குது. அதை அவர் ஓவர்டேக்கு எடுத்து சொல்லவும் முடியாது. இந்த ஆடியோ நான் தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், நீங்களும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். சாப்பிட்டு சொல்ல மாதிரியே அந்த டைலாக்லாம் வருதுங்க. இந்த ஹெல்மெட்டில் கொம்பு 2மே செட் பண்ணியிருந்தேங்க, அந்த 2 கொம்புமே கழுந்துக்குச்சு. அந்த டேப்பு போயிடுச்சு. அந்த டேப்பு ஒரு இது கல் வந்துச்சு, லப்பரு ஒரு இது மட்டும் தான் லப்பர் இருக்குது. நம்ம அப்படியே ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கலாங்க. அது எதுவும் இல்லைன்ட்டாங்க, ஃபெவிக்விக் போட்டு நீ அப்படியே ஒட்டிடும் அப்படின்னாங்க. ஆனால் அதுவும் திரும்பி கல் விழுவாமல் இருக்குமே, அதுதான் பெரிய விஷயம். இந்த இடத்துல நிற்கலாம். இப்போ தான் வண்டி எடுத்தோம், கொஞ்சம் தூரம் போகலாங்க. உடனே நிறுத்தினா அப்புறம் இப்போ தான் 4 நிமிஷம் வண்டி எடுத்தா இருக்குது. இந்த இடம்லாம் பாருங்களேன், கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. இங்கே அது போலைக்கும் சூரிய ஒளி இல்லை, ஆனால் வெளிச்சம் சூரியன் அடிக்குது, ஆனால் அவ்வளோக்கு இல்லைங்க. கீழே இறங்குறப்பெல்லாம் வேகமாக இறங்குறாங்க. நம்ம கீழே இறங்குறப்ப வண்டி ஆஃப் பண்ணி இறங்கி பார்க்கலாமா, ட்ரை பண்ணி பார்க்கலாங்க.
இங்கே பாருங்களேன், பார்க்காருங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க, அந்த மாருதி 800 கார் இருக்குதுங்க, அதில் லடாக் போயிட்டு வந்தாங்களோ எனக்கு இன்னும் தெரியல. அது லடாக் போயிட்டு வந்திருக்காங்களா இல்லைன்னு சொல்லி கமெண்ட்டை சொல்லுங்கள். நானும் செக் பண்ணி பார்க்குறேன். ஆனால் அது யாரும் போனதுலேருந்து நான் நினைக்கிறேன். ஆனால் ஆம்னி வேனில் கூட போயிட்டாங்க அந்த அண்ணன், வசந்த் எயிட்டிஸ்ன்னு சொல்லி அந்த அண்ணன், அவங்க போயிட்டு வந்துட்டாங்க. அந்த வண்டியில் போனாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு சைடில் பாருங்கள் போகிறாங்க. இந்த பாலெல்லாம் இதெல்லாம் எங்கள் மழை காலத்தில் வந்து இந்த பாலத்தெல்லாம் தண்ணி போகிறது பார்க்கலாம். நமக்கு வெயில் காலத்துலேயே இந்த செம்மையாக இருக்குங்க. மேலே போய் வாட்டர் ஃபால்ஸ்லாம் தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம். எவ்வளோ கூட்டமாக இருக்குது மேலே, அவ்வளோ க்ரௌடாக. ஆனால் கேரே நம்ம இப்போ வந்ததுக்கு இன்னும் ஒரு 2 வாரம் 3 வாரம் தள்ளி வந்திருந்தா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த மழை ஏற விட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். திரும்பி 60 அடி பாலம் கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, சுற்றி பாருங்க, பனி மூட்டை செம்மையாக இருக்குது. அந்த மேக மூட்டமே அந்த ஃபுல்லாக மறைச்சிக்கிச்சிங்க. இந்த இடம் எதுவும் செம்மையாக இருக்குதுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ ஸ்டெப்பில் மேலே ஏறி போகலாமா நல்லா இருக்குமான்னு தெரியல. இங்கே ஏதோ கோயில் இருக்குன்னு சொன்னாங்க பாதி தூரத்தில். ஆனால் இந்த இடத்துல தண்ணி வர இடமாங்க, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஊற்றுமாமா. ஏர்பின் பின் வந்துருச்சுங்க. இல்லை ஏறி பார்க்கலாம், லைட்டாக வளைச்சி பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஏர்பின் பிண்டு கோட்டையுமும் அந்த அவங்களோட பேர்லாம் போட்டிருக்காங்க. ராஜராஜ சோழன் என்னென்னமோ பேர் போட்டிருக்காங்க. கேரே இந்த ரைடு முடிச்சுட்டு வந்து நம்ம ஃபுல்லாக வண்டிக்கு மாடிஃபை பண்ணிடலாம். அடுத்த ரைடு கிளம்புறதுக்கு அடுத்த ரைடு வேறு லெவல் இருக்குங்க. இந்த மாடிஃபை ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும். நம்ம வண்டிக்கு போயிட்டு வரதுக்குள்ள என்னென்ன கல் விழுவுதுன்னு தெரியல. அது ஒரு வீடியோவை எடுத்து போடுறேங்க, என்னென்ன கல் விழுவுதுன்னு சொல்லி. அது சரி பண்ணுறது வீடியோவை எடுத்து போடுறேன். ஆனால் எதுவும் கல் விழுவாமல் இருந்தால் நல்லது. இங்கே பாருங்கள், வீரர் வாஞ்சிநாதன் வளைவு செம்மையாக இருக்குங்க. இந்த வளையம் இது ஒரு ஏர்பின் பெண்டாட்டு இருக்குது. வண்டியில் அசால்ட்டாக ஏறுதுங்க. இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஆட்டு இருக்குது. ஆமாங்க, இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். எனக்கு தண்ணி இல்லை. கரெக்டாக இங்கேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டருங்க. இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் மலைக்கு போயிடலாம். மணி எத்தனையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 மணி. இந்த இடத்துல ரோடு சின்னதாக இருக்குங்க. இந்த இடம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. மேலே போக இன்னும் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குதுங்க. மஞ்சள் இந்த இடத்த ஒரு ஏர்பின் பெண்ட் வருதுங்க. யார் இந்த ஏர்பின் பெண்ட்டு இது நல்லா இருக்குது. இது கொஞ்சம் அவ்வளோக்கும் ஏர்பின் பெண்ட் இல்லைங்க, நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு ஏர்பின் பெண்ட் வந்துச்சுங்க. இது ஏதோ ஓரளவுக்கு தெரியுது ஏர்பின் பெண்ட் மாதிரி. மொத்தமாகவே 20 ஏர்பின் பெண்ட் தாங்க. நான் ஒவ்வொரு ஏர்பின் பெண்டுக்கு இடையில 5 இல்லை 6 கிலோமீட்டர் தாங்க. அவ்வளோ தூரத்துக்கு கேப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் 2வது ஏர்பின் பெண்டுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் கழிச்சு இன்னொரு ஏர்பின் பெண்டு. ரொம்ப நன்றிங்கண்ணா. பாருங்களேன், கை கட்டிட்டு போகிறாங்க. இதே மாதிரி தாங்க அந்த சேலத்துலேருந்து அந்த மேம்பாலம் ஏறி வர்றப்ப இதே மாதிரி ஒரு அண்ணன் கை காமிச்சிட்டு போனாங்க. ஆனால் அங்கே நிறுத்தி பேச முடியாது. அவங்க நிறுத்தி தான் பார்த்தாங்க, ஆனால் நிறுத்தி பேச முடியல. அந்த இடத்துல வீடியோவில் எதுவும் எடுக்கலைங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஏற்காடு போயாச்சு. சூப்பர்ண்ணே. போகிறவங்களாம் டாட்டா காமிச்சிட்டு போகிறாங்க.
இடத்துல ஒரு கோயில் வரும்னு சொன்னாங்க, அந்த கோயில் இன்னும் வரவே இல்லைங்க. அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டாக இந்த இடத்துல வளைச்சி போயிட்டு வாங்க. இப்போ இங்கேருந்து பாருங்கள் அந்த ரோடு எப்படி தெரியுது இல்லைங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம திருச்செங்கோடு மலை மாதிரிலாம் இல்லைங்க. திருச்செங்கோடு மலை ரொம்ப கொஞ்சம் இது மேடு தான் இருக்கும். ஆனால் அதில் வண்டி திணறும். என் வண்டி திணறுங்க. அதில் நான் நிறைய டைம் போயிட்டு எல்லா டைமும் வண்டி திணறிச்சு. இது பரவாயில்லைங்க, இது நல்லா இருக்குது இந்த ரோடெல்லாம். ஆனால் கொல்லிமலை நம்ம வண்டி ஏறுமான்னு தெரியல, கொடைக்கானல் ஏறுமான்னு தெரியல. ஏற்காடு அழகாக ஏறிடுச்சு. வண்டி இந்த இடத்துல திணறுதுங்க, ரொம்பவே திணறுது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நிறுத்திடலாங்க. ஏறுது, ஆனால் ரொம்ப பொறுமையாக இருக்குங்க. சுற்றி நல்லா இருக்குது, வியூலாம் நல்லா இருக்குதுங்க. பாருங்களேன், கொண்டை ஊசி வளைவு, வீரபாண்டிய கட்டபொம்மன். அவ்வளோ, இனிமேல் ரோடு கொஞ்சம் ஃப்ளாட் ஆகுது. நல்லா இருக்குது இந்த ரோடு. இந்த இடத்துல பாருங்களேன், ரோடு பாதிக்கு ரோடு பாதி டார்ச் மாதிரி நம்ம போட்டு வச்சுருக்காங்க. கான்கிரீட் ரோடு. ஆனால் இந்த இடம் செம்மையாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. இது ஏதோ பெரிய அர்பன் பெண்டாக இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம வண்டி ஏறுமான்னு தெரியல, ஏற்றி வாங்கலாம். பெரிய அர்பன் பெண்ட். இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம ஸ்டேரிங்கு திருப்பணுன்னே கொஞ்சம் வண்டி நல்லா சாய்ச்சதுக்கப்புறம் தான் நல்லா திரும்புதுங்க. இல்லைன்னா ரோடுக்கு அந்த வண்டி போயிடுது. ஒவ்வொரு வண்டியில் அந்த எஃப்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா ரோடுக்கு அனுப்பிச்சிட்டு போயிடுது, அந்த கோட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போயிடுது. நல்லா திரும்புகிற வண்டியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா இங்கேயே திருப்பிடுது அந்த கோட்டுக்குள்ளேயே. எல்லா பசங்களுக்கும் காரு வாங்கணுன்னு தான் ஆசையாக இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஆசையோடையே போயிடுது. பைக்குன்னா எல்லாம் எப்படியாவது சம்பாதிச்சு பைக்காச்சும் வாங்கிடுங்க. எப்படியாவது சம்பாதிச்சு அந்த வேலைக்கு காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் வண்டி வாங்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு இப்பயே வண்டி வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓட்டின வண்டி எதுனா இதுதாங்க. இது அப்புறம் M80 சொல்லுவாங்க, அந்த வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டேன். அந்த வண்டியில் தான் ஓட்டி கற்றுக்கிட்டேன் முத. அது ஃபஸ்ட்டு அந்த வண்டி எனக்கு எடுக்கவே தெரியாது. அப்பா எடுத்துகிட்டு தான் சொல்லி தந்தாங்க, கையில் தான் கீர் போடணும், பின்னாடி உட்காந்துக்கலாம் நீ ஓட்டு அப்படின்னாங்க. அந்த வண்டியில் ஓட்டி, இந்த வண்டி தாங்க நான் சொன்னேன், அந்த வண்டி தான் போகுது பாருங்கள். அந்த வண்டியில் தான் ஃபஸ்ட்டு ஓட்டி கற்றுக்கிட்டேன். அப்போ ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு கீர்லேயே தாங்க போவேன். மொதல் கீர்லேயே எவ்வளோ தூரம்னா போயிட்டு இருப்பேன். அந்த வண்டி நான் கீழே போட்டது கிடையாது. அந்த வண்டி கீழே போட்டது ஒரே ஒரு டைமு, திருப்பறப்ப என் ஸ்டியரிங் லாக் ஆகிடுச்சுன்னு சொல்லி அப்படியே கீழே சாதிச்சிட்டேன். அப்போ ஒரே ஒரு டைம் தாங்க போட்டேன். அதுக்கப்புறம் இது வாங்கி ஓட்டி பழகிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்கிட்ட வண்டி கிடையாது. இந்த வண்டி ஓட்டி பழகிட்டு இருந்தேன். இந்த வண்டி ரீசெண்டாக ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகலைங்க. பக்கமாக தான் எடுத்தது. ஆனால் எடுத்தும் 20,000 செலவு பண்ணியாச்சுங்க. எடுத்து கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நாளைக்கு ஓட்டணும். அதுக்கப்புறம் இன்ஜின் ஜாம் ஆச்சு. தீபாவளி அன்றைக்கி இன்ஜின் ஜாம் ஆச்சுங்க. அப்போ கரெக்டாக வண்டியை சரி பண்ணோம். அது 5,000 ஆயிடுச்சு. அப்புறம் பெயிண்டிங்கு, எக்ஸ்ட்ரா சைலஞ்சு இதெல்லாம் சொல்லி சைலன்சர், அப்புறம் போர்டு கழுவுது, கார்பரேட்ரு, என்னென்னமோ பண்ணி அதுக்கு ஒரு 5,000 10,000 மேலே வந்துச்சுங்க. அப்போ அந்த இன்ஜின் சரி பண்ணதுக்கப்புறம் 10 லிட்டர் பெட்ரோல் ஊற்றணும். அவருக்கு அடித்தோம், 10 லிட்டர் பெட்ரோல் அடித்து ஓட்டணும் அப்படின்னாங்க. லோக்கல்லே ஓட்டணும் அப்படின்னாங்க. அதனால தான் கொல்லிமலை நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியல. அந்த பெட்ரோல் முடிச்சதுக்கப்புறம் அந்த வண்டி கரெக்ட் பண்ணுறது, இன்னொரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அந்த சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வண்டியை
நல்லா ஓர ஆரம்பிச்சிது. அப்போ தான் ஃபஸ்ட்டு ரைடு லாங் ரைடு வந்திருக்கேன். இந்த வண்டி நம்பி வந்திருக்கேன். அதே மாதிரி நம்பி கொண்டு போய் வீட்டில் விட்டு தான் போதுங்க. ஆனால் நம்ம ரூம் எதுவும் புக் பண்ணாமே வந்துட்டோங்க. இங்கே ரூமுக்கு ரொம்ப 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 அதிக காசுன்ட்டாங்க. நாங்கள் மேலே போய் பார்க்கலாம் எவ்வளோ ரூம் கிடைக்குதுங்க. ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேங்க. அதில் எவ்வளோ இது இருக்குதுன்னு தெரியல. ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸு போட்டிருப்பேன் ரூமோட வாடகை எவ்வளோங்க. 2 பேர்த்துக்கு சேர்த்து 2000 கேட்டாங்கங்க. 2000 எங்ககிட்ட காசு இல்லைங்கண்ணா, நாங்கள் 2 பேரும் 1000 தான் வச்சுருக்கோம், 1000 ரூம்னு சொல்லி அப்புறம் அந்த அன்னையில் போய் சொல்லி அந்த ரூம் வாங்கி வச்சுங்க. அது சின்ன ரூமு தாங்க. இது ஹீட்ரு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் ஹீட்ரு வேலை செய்யலை. ஏசி மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனால் ரூம்பு நல்லா இருந்துச்சு. ஆனால் கோயில் வந்துடுச்சு. கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருக்கும். எல்லா பசங்களுக்கும் அந்த R15 மேலே தாங்க ஆசையாக இருக்குது. எனக்குமே ஆசை தான் அந்த R15 மேலே. அது ஒட்டே மாதம் ஓட்டணும்னு தெரியாது. அது ஓட்டினது கிடையாது. RC கூட ஓட்டியிருக்காங்க, R15 ஓட்டினது கிடையாதுங்க. இந்த மலையிலேயே பாதி மலைன்னா அந்த கோயில் தாங்க. அந்த பாதி மலை தான் அடையாளம். கோயில் தான் பாதி மலைக்கு அடையாளங்க. வாயெல்லாம் வளர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாக இருக்குங்க. சாப்பிட்றாங்க. நம்மளும் அடுத்த டைம் சாப்பாடு கொண்டு வந்துடலாங்க வண்டியிலேயே. நான் பாதி மலையில் பசி வச்சுச்சுன்னா நிறுத்தி சாப்பிட்டு போயிடலாம். பசி தாங்க மாட்டேன். எனக்கும் தெரியும், ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் பசி தாங்க மாட்டேன்னு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குதுங்க. இதுவரை பஸ் நிறுத்துவாங்களோ. ஹேர்பின் பெண்டு. இப்போ பாருங்களேன், அந்த சைடில் மரம், அந்த மரத்தை பாருங்கள், ஆரஞ்சு கலரில் பூ மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு. ரொம்ப அந்த காலத்தில் இந்த வண்டியில் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியல. இந்த இடத்துல வண்டி கரெக்டாக ஏறிட்டு இருக்குது. ஆனால் நான் எப்பயுமே வண்டி எடுத்தாலும் லைட்டாக மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவேன். அதிகம் கொஞ்சம் வண்டி போகும், 30-40 போகுங்க. அது லைட்டாக மட்டும்தான் ட்ராவல் பண்ணுவேன். ரொம்பலாம் ட்ராவல் பண்ண மாட்டேன். ஆனால் என் தம்பி, என் ஃப்ரெண்ட்ஸில் எடுத்துகிட்டு போகிறப்ப ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுவானுங்க. பெட்ரோலை மூச்சு தான் கொண்டு வந்து நிறுத்துவானுங்க. எப்போ எடுத்துகிட்டு போனாலும் பெட்ரோல் மூச்சு வந்து ட்ரையில் தான் கொண்டு வந்து நிறுத்துவானுங்க. அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் வண்டியில் எக்ஸ்ட்ரா லைட்லாம் செட் பண்ணி பேட்டரி வச்சிடலாங்க வண்டிக்கு. போக சார்ஜ் ஏற்ற மாதிரி பேட்டரி வச்சு செட் பண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ரா லைட்டு, ஃபோனுக்கு சார்ஜ் போடுறது எல்லாமே செட் பண்ணிடலாம். இண்டிகேட்ரு எல்லாமே செட் பண்ணிடலாங்க. சீட்டோட ஹைட்டு குறைக்கணுங்க. ஏன்னா அந்த பின்னாடி ஒரு கம்பி செட் பண்ணிக்கணும்னாங்க. அந்த கம்பி வந்து சீட்டுக்கு மேலே தான் இருக்கணுமாம்மா, சீட்டு கீழே இருக்கக்கூடாதாம்மா. நம்ம சீட்டோட ஹைட்டு வச்சு பண்ணியிருக்காங்க யாரோ. இதுக்கு முன்னாடி யாரோ பண்ணியிருக்காங்க. நம்ம எங்கிட்ட வாங்கிட்டு வந்துடுவோம் வண்டியை. அதை நம்ம இந்த ரைடு முடிச்சுட்டு கொண்டு போய் அந்த மாடிஃபை அப்போ எல்லாத்தையும் பண்ணிடணும். இந்த ரைடு முடிச்சு எத்தனை மாதம் கழிச்சு இன்னொரு ரைடு வருதுன்னு தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அந்த ரைடு போகிறாங்க. கொடைக்கானல் ரைடு கண்டிப்பாக போகிறோம். இந்த கேட்டு மாதிரி போட்டுருக்காங்க. நல்லா இருக்குதுங்க இந்த இடம். மலையிலேருந்து கீழே இருக்கலாமா, கீழே இருக்க மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குதுங்க. வேறு இங்கே ஒரு ஏர்பின் பெண்ட் வந்துருச்சு. இந்த ஏர்பின் பெண்ட் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இது நார்மலாக தாங்க இருக்குது. நல்லா இருக்குது இந்த ஏர்பின் பெண்ட். பாருங்களேன், இது ஏர்பின் பெண்டாமா. காட்டு வழியில் போகிற மாதிரியே இருக்குது. நம்ம ரூட்டை மாதிரிக்கு இது போயிட்டுருக்கோமா, அந்த மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இது என்ன, அது ஒரு போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் இங்கேருந்தே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க பாருங்க. ரெஸ்டாரண்ட்லாம் இங்கேருந்தே இருக்குதுங்க. மலைக்கு இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் இங்கேருந்தே இது பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, எமர்ஜென்சிக்கு கூட யாரும் இங்கே தங்கிடலாம். அப்பா இந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குதுங்க.
இந்த இடம் ஜில்லுன்னு இருக்குது. இன்னும் போக போக கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இந்த ரோடு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது, அதனால் வண்டி கொஞ்சம் வேகமாக போகுது. வண்டி எடுத்து 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் போயிட்டுருக்குங்க. எங்கேயுமே நிறுத்த கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஏறிட்டு இருக்கோம். அங்கே ஏன்டா நிறுத்தினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே அம்மாவுக்குலாம் ஃபோன் பண்ணுங்களா, நான் மலை ஏறிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணோம். அப்புறம் ஃப்ரெண்டு பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறான், அவனுக்கு இன்னும் பஸ்ஸே வரலடா அப்படின்னா. அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணான். அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு பேசிட்டு அதுக்கு தான் நாங்கள் நிறுத்தினதுங்க. அது ஒரு ரீசன். இப்போ நம்ம வண்டி இன்ஜின் கொஞ்சம் சூடாக இருந்தது, அது ஒரு ரீசன். 7 கிலோமீட்டர் அங்கே ஏற்காடுக்கு. நம்ம ரொம்ப ஹைட்டாக வந்துட்டோமோன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க. காதெல்லாம் அடைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். இது ரொம்ப டேன் ஆகிட்டு இருக்க மாதிரியே இருக்குதுங்க. நல்லா இருக்குது அந்த ரோடு. வரப்போ கொஞ்சம் டைம் ஓட்டி பார்க்கலாம். நம்ம கண்டிப்பாக ஏற்காடு மலை தான் ஏறுறோமா இல்லை என்னன்னு தெரியல. ஊருக்குள்ளே கீது போயிட்டுருக்கோமானே தெரியலங்க. ஏன்னா இந்த ரோடை பார்த்தா அப்படி தான் எனக்கு டவுட்டாகவே இருக்குது. கரெக்டாக டைம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 12:30 மணிங்க. 12 நம்ம 1 மணிக்கு இல்லை 1:30 மணிக்கு அங்கே போய் ரீச் ஆயிடும்னு நினைக்கிறேன். கிளியரே நம்ம சேனலில் ட்ராவல் பற்றி வீடியோலாம் வந்துட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நீங்களே சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். நம்ம வீடியோ எவ்வளோ உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த ரைடு தமிழ்நாடு ரைட் பண்ணலாமான்னு ஒரு ஐடியாவே இருக்குதுங்க. உங்களெல்லாம் பார்க்க வரலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுவும் ஐடியா வச்சுருக்கேன். என்ன அது இது G9 இருக்குதுங்க. வேறு லெவலு. ஏன் நம்ம டிடிஎஃப் பண்ணனா இருந்தால் நம்ம இந்த வண்டியில் அலையிறதை பற்றி கண்டிப்பாக எழுதி பேசிட்டு போயிருப்பாங்க. சரி, அதுக்கு தான் நமக்கு கொடுக்கலையே. இது வரைக்கும் வண்டி எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம மழை ஏறிட்டு இருக்குங்க. ஆனால் நான் டிடிஎஃப்னோட வீடியோ பார்த்து ஆரம்பிச்சது இப்போ ஒரு வருஷமாக தான் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு மேலே நான் பார்க்க ஆரம்பிக்கலை. அதுக்கு மேலே நான் இப்போ ஃபோனே ஹேண்டில் ஆனால் பார்க்கல. ஆனால் இப்போ தாங்க பார்க்குறேன் டிடிஎஃப் அண்ணனோட வீடியோ, ஹெச்ஆர்எனோட வீடியோ, நிறைய பேர்த்தோட வீடியோலாம் நான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கு முன்னாடியே நீ மோட்டோ விளாக் ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டால் இல்லைங்க, இப்போ தான் பக்கமாக தான் ஆரம்பித்தேன். ஒரு வருஷம் கூட இன்னும் ஆகலை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். காவேரி பீக்கு இங்கெல்லாம் அதிக முட்டாய் கடை, தீனி கடையில் இருக்குமாம்மாங்க. பார்க்கலாம், இதை வாங்கிட்டு போகலாங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த ரைடில் டிடிஎஃப் பண்ணேன் கொடைக்கானலில் போயிட்டு, கொடைக்கானலேருந்து சென்னைக்கு போயிட்டு, சென்னையிலேருந்து நம்ம வரோங்க ஹைட்டுக்கு. அப்படி தான் பிளான் போட்டு வச்சுருந்தேன். இந்த டைமு சார் போக முடியலையே. எதுங்க வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம இங்கே போய் யாரும் கைடை பிடிக்கலாங்க. கைடு இருந்துச்சுன்னா அவங்களோட இதில் நம்ம போகலாம், சுற்றி பார்க்கலாங்க. நான் 1/2 ஹவர்லாம் மலைக்கு போயிடு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் மலைக்கு போகிறதுக்கு. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து முகேஷ் ரைடர் KMRங்க, மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதோ அமேசான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குதுங்க இந்த இடம் பார்த்தா. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப குளிர ஆரம்பிக்குதுங்க. ரொம்பனா ஒரு மீடியமாக அந்த அளவுக்கு குளிராக இருக்குதுங்க. கீழே இருந்த வரைக்கும் இது ரொம்பவே பரவாயில்ல. கீழே இருந்தாலும் வெயில் கொளுத்திட்டு இருக்கோம். மேலெலாம் நல்லா இருக்குது. நாளைக்கு எப்படி கீழே இறங்க போகிறோன்னு தெரியல. நாளைக்கு சம்திங் எப்படி கீழே இறங்க போகிறோன்னு தெரியல. கீழே இறங்கி வெயில் தாங்குறோம்.